ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா நமக்கு அந்த ஹியூமன் அப்படிங்கிற அந்த ஒரு பிறவியை நம்ம ரொம்ப முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கோம். இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ ரீசன்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஃபாலோ பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி அதுபடி நான் வாழ்ந்துட்டு இருக்கனால இன்னும் எனக்கு இது என்னோட லைஃப்பை ரொம்ப பெட்டரா மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தா கூட ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆட் ஆன் பாயிண்டா இருக்குன்னு வைங்களேன். நான் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆகுது அந்த நெகட்டிவ்ல இருந்து வெளில வர்றதுக்கு அப்படின்னா இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துல என்னால வெளில வர முடியுது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குங்க. அதாவது பேசிக்கா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு கேள்விகள் நீங்க எவ்வளவு தூரம் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்ம ஏன் இப்படி ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம ஏன் இந்த வேலை பார்க்குறோம், நம்ம ஏன் வேலை பார்க்கல, நம்ம ஏன் ஏழையா இருக்கோம், ஏன் பணக்காரனா இருக்கோம், அவங்க ஏன் ஹாப்பியா இருக்காங்க, நான் ஏன் ஹாப்பியா இல்லை, இப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்படி எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்றோம். ஒண்ணு ஒரு கொஸ்டின் வந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தானே அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான விஷயத்த நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது. இது ஒரு காமனான கொஸ்டின்ஸ் ஸ்பிரிச்சுவல்குள்ள இருக்கிற எல்லாருமே நமக்கு காமனா தோணும். இந்த விஷயம் திரும்ப, அதாவது எவ்வளவு தூரம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல், இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் வந்தாலும் இன்னும் போய்கிட்டே இருக்கே தவிர அந்த கொஸ்டின்ஸ் ஒரு எண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பர்சனலா எனக்கு அப்படி கிடைக்கலங்கும் பொழுது நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நமக்கு ஏன் இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னுட்டு ரொம்ப டு த பீக் சம்டைம் நெகட்டிவ் நம்ம போவோம் இல்லையா. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேல பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது எனக்கு இந்த யூனிவர்ஸே ஒரு ஆன்சர் கொடுத்தா மாதிரி நான் அது சத்தியமா எங்க பார்த்தேங்கிறத மறந்துட்டேன். போன்லயா இல்ல யாராவது சொன்னாங்களா இல்ல புக்ல படிச்சேன், நான் என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அந்த ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸை படிச்ச உடனேங்க உண்மையிலேயே எனக்கு அப்படியே மண்டையில கட்டி ஒரு துணியை நம்ம ரொம்ப நேரம் கட்டி வச்சுட்டு டக்குன்னு கழட்டி விட்டோம்னா ஒரு ஃப்ரீனஸ், அந்த பிளட் ஃப்ளோ எல்லா பக்கம் போகும்பொழுது ஒரு ரிலாக்ஸிங் இருக்கும் இல்லையா. அப்படியான ஒரு விஷயம் நான் படிச்சேன். இப்ப நான் அதை உங்களுக்கு சொல்லும் பொழுது யாருக்கெல்லாம் இப்ப நான் சொல்றது என்ன மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இன்னும் ஹாப்பியா சூப்பரா வாழ முடியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனாய் பிறந்ததற்கான காரணமே மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம கிடைக்கணும்னு தான் நம்ம பிறந்தே இருக்கோம். சரிங்களா. அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது எனக்கு இதை படிச்ச உடனே இல்லை கேட்ட உடனே எனக்கு ஆமா இல்ல கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொஸ்டினுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி ரொம்ப நாளா, அதாவது நம்ம எவ்வளோ ஒரு ஈர்ப்பு விதி சார்ந்தா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை என்னோட ஆத்மா நிலையில இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் கடந்து கடந்து ஒரு விஷயத்தையுமே நான் ஹேண்டில் பண்றேனே தவிர சில விஷயங்களை என்னால மாற்ற முடிய மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் வரும்பொழுதுதான் தெரியுது மனுஷனா நம்ம ஏன் பிறந்திருக்கோம், மனுஷனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா. அப்ப ஒரு மனிதனும் அதுக்காக தான் பிறந்திருக்காங்க. இங்க சும்மா நம்ம மனிதனா இங்க யாருமே பிறக்கல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், எதுக்கு போறோம், அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இல்லாத விஷயங்கள்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், நம்ம போய் அதை பார்க்கணும், பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல போறோம், பாக்குறோம், வரோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கு காரணம் நம்ம மனுஷனா இருந்தா இவ்வளவு கஷ்டப்படுவான், இவ்வளவு துன்பப்படுவான், இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஹாப்பியா இருப்பான், இப்படி ஏமாந்தான், இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளவு வருத்தப்படுவான், இப்படி எல்லாம் ஏமாறுவான், இப்படி எல்லாம் ஏமாத்துவான் அப்படின்னுட்டு ஒரு மனிதன் அப்படின்னா கொலை பண்றதா இருக்கட்டும், கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், ரேப் பண்றதா இருக்கட்டும், இல்ல திருடுறதா இருக்கட்டும், அடிச்சு கொள்றதா இருக்கட்டும், அதே மாதிரி பாசிட்டிவ்ல நல்லா ஹாப்பியா வாழ்றதா இருக்கட்டும், தானம் பண்றது, தர்மம் பண்றது, அப்புறம் மத்தவங்களுக்காக நம்ம இறங்கி வேலை பார்க்கறது, எதுவுமே பண்ண முடியலையா, மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் நம்ம மனுஷங்களுக்கு இருக்கு இல்லையா. சோ இத்தனையும் ஒரு லம்பா ஒரு பெரிய பேக்கேஜா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, நானா விருப்பப்பட்டு வந்த இடத்துல எந்த இடத்துலயுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம். இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில மத்தவங்க குறை சொன்னா கூட நம்ம விட்டு கொடுக்காம பேசுவோம் இல்லையா, இது என் லைஃப், நான் பாத்துக்குவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த பர்த் அப்படிங்கறத நம்ம
தேர்ந்தெடுத்து வந்த பர்த். இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் அதாவது மனுஷன் அப்படின்ட்டு வைங்களேன், இப்ப வந்து நம்ம மனிதனோட உடம்ப வந்து படிக்கவே முடியாது. எவ்வளவு ரிசர்ச் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிறதுலயே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மெஷின் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனித உடம்பு தான். சோ இந்த மனித உடம்பு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கோ, நம்ம மனிதனோட வாழ்க்கையும் புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் தான் நிஜமாலுமே. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம காம்ப்ளிகேட்டாவே பார்த்தா எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா பிராக்டிகலா. சோ அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கட்டும், யூனிவர்ஸ் நம்ம சொல்றது, லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது, இப்படி எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, மனுஷனா இருந்தா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப இதை வந்து இன்னும் சிம்பிளா உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு 50,000 ரூபாய், 1,00,000 செலவு பண்ணி ஒரு எங்கேயோ ஒரு வேர்ல்டு டூர் போறீங்க, ஐ மீன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளி ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னு வைங்க. அங்க நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம அங்க கிடைக்கிற ஒரு ஒரு அனுபவத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குப்போம். வியந்து பார்ப்போம், ஓ இப்படி எல்லாம் நடக்குமா. அப்புறம் ஒன்னொன்னையுமே நம்ம பார்ப்போம். நம்ம ஊர்ல நம்ம பாக்குற ஒரு விஷயத்தை விட நம்ம வெளியூர்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதை ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது மதுரை, சென்னை போனா கூட, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்டைம் போனா கூட, இது வந்து சென்னை நாய், அது வந்து மதுரை காக்கா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். சோ அந்த அளவுக்கு நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல பாக்குற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப புதுசா பார்ப்போம், பிரமிப்பா பார்ப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப உட்காந்துட்டு நம்மளோட பர்சனல் பிரச்சனைகளை உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணி போயிருக்கிறது எதுக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறதுக்காக. சோ அந்த ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து இங்க பூமியில ஃபாலோ பண்ணும். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்ததுன்னா, இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல நம்ம பொதுவா யோசிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அறிவு வளர வளர, பக்குவம் வளர வளர, சரி ஓகே அவன் பண்ணா பண்ணிட்டு போறான், நான் ஆனா இப்படிதான் இருப்பேன், நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், அது அவனோட குணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம். ஆனாலும் ஒரு ஓரத்துல எனக்கு என்ன இருக்கும்னா, ஏன் அவன் அப்படியானா பண்றான், நான் ஒதுங்கிடுறேன், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஏன் அவன் அதை பண்றான் அப்படிங்கும் அந்த ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி எனக்கு மனிதர்கள் சார்ந்து எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் சார்ந்து இருக்கிற ஒரு டவுட்டுக்கு தான் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எங்கெல்லாம் எனக்கு அந்த கொஸ்டின் வந்து நிக்குதோ அப்ப இங்க இந்த ஆன்சர் தூக்கி வச்சிருவேன். மனுஷனா பிறக்கிறது அந்த அனுபவத்துக்காக அப்படிங்கும் பொழுது, அவன் பிறந்திருக்கிறது அவனுக்கு அந்த அனுபவத்துக்காக, நான் அவன் எனக்கு கொடுக்குற இந்த அனுபவத்துக்காக அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. சோ நீங்களும் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸா மட்டுமே வெளியே நின்று பார்க்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு நமக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா வந்துட்டு இப்ப இப்படி ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம், கூடவே இருந்து அவங்களை ஹெல்ப்லாம் கூட பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு அந்த ஒரு பாண்டிங் இருக்காது. இப்ப நம்ம அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அம்மாக்கு, இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ரோட்ல யாருக்கா ஒண்ணுங்கும் பொழுது எல்லாமே பண்ணுவோம் தான். ஆனா உள்ள வந்து ஒரு குட்டி ஒரு கேப் இருக்கும். அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கும் இல்லையா. அந்த ஒரு குட்டி கேப்பை தான் நம்ம லைஃப்ல நம்ம இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த ஒரு கேப், அவங்கள்ட்ட கொடுக்குற கேப்பு நம்ம கூட இருக்க எல்லார்த்திட்டையும் அந்த கேப் இருக்கணும். புரியுதுங்களா? நம்மளோட அம்மா கடிப்பட்டாலும் சரி, எதுனாலும் சரி, இல்ல நமக்கே ஏதோ ஒண்ணுனாலுமே அந்த ஒரு கேப், அந்த அட்டாச்மெண்ட் ஆகிக்க கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கணும். அதே சமயம் அன்பு, கருணை அதுவும் இருக்கணும். ஐயோ அந்த உயிர் இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு நீங்க 3வது மனுஷனுக்கு என்ன பாடுபடுறீங்களோ, எவ்வளவு வேதனைப்படுறீங்களோ அதே உங்க வீட்டாளுங்களுக்கு பண்ணும். உங்க வீட்டாளுங்களுக்கு என்ன எவ்வளவு தூரம் நீங்க இறங்கி ஃபீல் பண்றீங்களோ அதே அளவுக்கு எவனே தெரியல அப்படின்னாலுமே நீங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணும். ஆனா எல்லாமே ஒரு சின்ன சின்ன அவேர்னஸோடயே பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படியே மொத்தமா துபார்னு விழுகவும் கூடாது, போங்கடா அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம நிக்கவும் கூடாது. புரியுதுங்களா? சொம்ப அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மள மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த குட்டி கேப் அத வந்து நம்ம லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு பெரிய விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு கேப்ப கிரியேட் பண்ணும். ஓ உனக்கு வந்து இப்ப இப்படி நடந்திருக்கு இல்லையா, அப்ப இதுல உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவன் உன்னை வந்து ஏமாத்துறான், இல்ல உன்னை ஏமாத்திட்டான், ஐ மீன் துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, இப்படியான ஒரு அதாவது நம்ம வந்து ரொம்ப எந்த இடத்துல எங்க அடிச்சா நமக்கு வந்து வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்மளுடைய கர்மாக்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துல நம்ம அந்த அவேர்னஸை கொண்டு வர வர என்ன ஆகும், அடிச்சு அடிச்சு அது என்னமோ அந்த மறுத்துரும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவோம். சோ நம்ம வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். அந்த வேடிக்கையை காலம் போன கடைசியில ஒரு என்ன வந்தா என்ன பாத்துக்கலாம், இதுக்கு மேல என்ன இருக்கு என் வாழ்க்கையில அப்படின்னுட்டு நீங்க அதை ஒரு 60, 70, 80ல சொல்றதுக்கு 20, 30லயே நம்ம அந்த ஒரு பக்குவத்தை வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், மீதி இருக்க 60 வருஷமும் இன்னுமே நம்ம எங்க இருப்போம். சோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏன் இந்த விஷயம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணுனேன்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா
நீங்க மனுஷனா பிறந்திருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க வேண்டி விரும்பி பிறந்திருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை எவ்வளோக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.